So this is chapter 10. அதாவது வந்து CSS3ல வந்து லாஸ்ட் சாப்டர். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ வெர்ஷன் ஆஃப் CSS3. அதாவது வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் வெர்ஷன் 3. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய CSSல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு எலிமெண்ட்டுக்கோ நம்ம வந்து ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து அதோட பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து கிராடியன்ட், அதாவது வந்து 2-3 கலர் கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்துக்கலாம். தென் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பர்டிகுலர் ஷேப்பை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் வந்து ட்ரான்சிஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹோவர் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்ப அதோட ட்ரான்சிஷன் டைமிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்போ வந்து பார்க்குறப்ப நமக்கு லிட்டில் பிட் அனிமேஷன்ஸ் கிடைக்கும். தென் CSS அனிமேஷன் அப்படின்னு என்னென்னா நார்மல் கீ ஃப்ரேம் அனிமேஷன் மாதிரி 0% இருக்கப்போ நமக்கு என்ன அனிமேஷன் நடக்கணும், தென் 100% ஆகிறப்ப என்ன அனிமேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம நார்மல் ஸ்கிரிப்ட் மாதிரியே இதில் ரைட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் CSS3. ஸோ இதில் வந்து அனிமேஷன்ஸ் எதுக்காக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்னா சில வெப்பேஜஸில் வந்து லூப் அனிமேஷன்ஸ் இல்லைனா வந்து இமேஜஸ் ஹைட் ஆகாது, அந்த மாதிரி அனிமேஷன்லாம் ஒர்க் பண்ணணும்னா ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து CSS3 அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நோ எக்ஸ்டென்ஷன் எதுவும் தேவைப்படாது. டேரெக்டாக ப்ரௌசரில் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரன் ஆகும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு இப்போ CSS3ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து css3.html அப்படின்னு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு டாக் டைப் HTML அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம், HTML. ஸோ இதில் டைட்டிலில் வந்துட்டு CSS3 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து CSSல வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். H1 CSS3 பேக்ரவுண்ட்ஸ். ஸோ எப்படி இதுக்கு பேக்ரவுண்ட்ஸ் அசைன் ஆகுது, எப்படி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு டிவிஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவிஷனோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நார்மலாக ஒரு ஸ்டைல் எலிமெண்ட் யூஸ் பண்ணி அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஸ்டைலில் வந்துட்டு div அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு வித் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ், ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுப்போம். தென் இது மார்ஜின் லெஃப்ட்டை விட்டு ஒரு 100 பிக்சல்ஸ் லெஃப்ட் ஆகும். தென் மார்ஜின் டாப்பில் இருந்து ஒரு 100 பிக்சல் டாப் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். தென் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு RGBயில் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம், 55 and 2110. ஸோ இப்போ அந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்துட்டு css3.html அப்படிங்கிற ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து ஸ்கொயர் பாக்ஸ் கிடச்சிருக்கு வித்து அட்மோஸ்ட் ப்ளூ கலரில் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு CSS பேக்ரவுண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிருக்கோம். இதை எப்படி நம்ம சர்க்கிளாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த டிவிஷனுக்கு கீழே வந்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஸோ மேஜராக CSS3ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி கோடிங் வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும். அதாவது எந்த இடத்துல அப்படின்னா இப்போ வந்து பார்டர் ரேடியஸுங்கிறது வந்து டிஃபால்ட். சப்போஸ் நம்ம CSS ஸ்டைல் வந்துட்டு குரோம் ப்ரௌசருக்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து வெப்கிட் பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி 50% கொடுக்கணும். சப்போஸ் நம்மளோட டிசைன் வந்துட்டு மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருந்துச்சுன்னா -moz பார்டர் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ தென் 50%. ஸோ வந்து இப்படி கொடுத்தோம்னா மொசிலா ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு CSS3 கஸ்டமைஸ் ஆகிக்கிறோம். சப்போஸ் நம்ம வந்து ஆப்பரா மினிங்கிற ப்ரௌசருக்கு டிசைன் பண்ணணும்னா -o பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆப்பரா மினிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டிசைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஏதோ ஒரு அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சர்க்கிள் கிடைச்சிருக்கும். ஸோ சேம் சர்க்கிள் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து CSS3ல வந்துட்டு பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது ஒன்று பார்க்கலாம். அதாவது எப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி 3Dயாக காட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஷேடோக்கு அதே மாதிரி தான் டிஃபால்ட்டாக வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுத்துருவோம். பாக்ஸ் ஷேடோ வந்து 4 பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேராமீட்டர் எதுக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து எவ்வளோ ஷேடோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றக்காக. ஸோ இனிஷியலாக 0 பிக்சல் தென் 4 பிக்சல் 5 பிக்சல். ஸோ ஷேடோவோட கலர் வந்துட்டு பிளாக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணாலே நமக்கு ஒரு ஷேடோ கிடச்சிருக்கு. அதாவது வந்துட்டு பிளாக் கலர் ஷேடோ கிடச்சிருக்கு. சப்போஸ் நமக்கு வந்து வேறு கலர் ஷேடோ தான் வேணும்னு நினச்சோம்னா அந்த பிளாக்குக்கு பதிலாக நம்ம அந்த கலர் கோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து CSS3ல பேக்ரவுண்ட்ஸை வந்து ஒரு ஷேடோ கொடுத்து மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அகைன் வந்து பாக்ஸ் ஷேடோங்கிறது டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. சப்போஸ் நம்ம டெவலப்மெண்ட் வந்துட்டு கூகுள் குரோமாக இருந்துச்சுன்னா வெப்கிட் பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணணும். தென் வந்துட்டு சப்போஸ் மொசிலாவாக இருந்ததுன்னா moz பாக்ஸ்
ஷேடோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். 0 பிக்சல், 5 பிக்சல், 0 பிக்சல். ஸோ இந்த 4 வேல்யூஸையும் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ரேஞ்சஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து லைட்டாக கீழே வந்த மாதிரி இருக்குது. ஸோ எதுக்காகனா ஷேடோ வந்து நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு வந்து லைட்டாக டில்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சிஎஸ்எஸில் வந்து எப்படி பேக்ரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம், எப்படி பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணுறோங்கிறது. தென் வந்து CSS3ல் வந்துட்டு எப்படி கிரேடியன்ட் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ வந்து இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம், ஒயிட் அண்ட் ப்ளூ. ஸோ இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிற கலர் பார்த்தோம்னா 2 கலரும் கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிரேடியன்ட் கிடச்சிருக்கு, அதாவது வந்துட்டு ஒயிட் அண்ட் ப்ளூ கம்பைன் ஆன மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது பார்க்குறப்போ வந்துட்டு லைட்டாக நமக்கு வந்து மின்ற மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி லீனியர் கிரேடியன்ட் இல்லாமல் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ லீனியர் கிரேடியன்ட்டுக்கு பதிலாக ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சர்க்கிளாக ஒரு கிரேடியன்ட் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா சென்டரில் கிரேடியன்ட் வந்துருக்கு. இது வந்து இன்னொரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம பார்க்குறப்பே வந்துட்டு இது வேற ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் கிரேடியன்ட் அண்ட் ரேடியஸ் கிரேடியன்ட். ஸோ இது வந்து எப்போ அப்ளை பண்ணுறப்பமே வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷனை கொடுக்க மறந்துடக்கூடாது. அதாவது வந்துட்டு கூகுள் குரோம்னா வெப்கிட்ங்கிற எக்ஸ்டென்ஷன், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னா MOS அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆப்ரா மினினா -o அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன், இது எதையுமே கொடுக்க மறக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் CSS3 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்கொயரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வந்து வேற ஒரு ஷேப் கிடைக்கும். அதாவது வந்துட்டு ஸ்கொயரை சாய்க்கிறப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிசைன் கிடைக்கும், இல்லை டில்ட் பண்ணுறப்போ ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இதைத்தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுவோம்னா நார்மல் டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ரொட்டேட், ஸ்கேல், ஷேர் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க டிவிஷனுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பார்டர் ரேடியஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்டர் ரேடியஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ரொட்டேட் எக்ஸா இல்லை ரொட்டேட் ஒய்யா இல்லை ரொட்டேட் இசட்டா அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஸோ எத்தனை டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு 100 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 100 டிகிரி வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் வந்து நம்ம டெவலப்மெண்ட் வந்து குரோமுக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து -webkit -transform அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து 100 டிகிரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால நமக்கு ஒரு வேற ஷேப் கிடச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை வந்து சிங்கிள் குவரியை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அது எப்படியும் இப்போ பார்க்கலாம். ஸோ அகைன் வந்துட்டு ரொட்டேட் ஒய் அப்படிங்கிறதுல வந்துட்டு அகைன் அதில் ஒரு 100 டிகிரி வேல்யூ நம்ம கொடுக்குறோம். தென் இதோட அவுட்புட் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் இதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு லைட்டாக டில்ட் ஆகிருக்குது. இது வந்து ரொட்டேட் ஒய். அகைன் இதே மாதிரி ரொட்டேட் இசட் அப்படிங்கிறது கொடுத்து பார்க்கலாம். ரொட்டேட் இசட் அதாவது வந்து 100 டிகிரி. ஸோ இது இப்போ இப்படி அவுட்புட் வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக இசட் வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால லைட்டாக இந்த இமேஜ் வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொட்டேட் இசட். சப்போஸ் நமக்கு இமேஜ் வந்து ஸ்கேல் சைஸை பெருசாக்கணும் அப்படின்னா, அதாவது வந்து ஜூம் லெவலில் பெருசாக்கணும் அப்படின்னா கூட இதில் தாராளமாக பண்ணலாம். ஸோ வெப்கிட் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் வந்துட்டு ஸ்கேல் 1.0க்கு பதிலாக 2.0 அப்படின்னு கொடுத்தோம்னா நார்மல் இமேஜை விட கொஞ்சம் பெரிய இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு ஒரு பெரிய இமேஜ் கிடைச்சிருக்கு. சப்போஸ் நம்ம ஸ்கேலை வந்துட்டு 1.0க்கு கீழே கொடுத்தோம்னா ஜூம் இன் ஆயிடும். அதாவது வந்து நார்மல் இமேஜில் வந்து சின்ன சின்னதாக சைஸ் கம்மியாகி விடும். ஸோ இப்போ அதோட அவுட்புட் இப்போ பார்க்கலாம். ஸோ 0.5 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு சின்ன ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அதாவது நார்மல் ஸ்கொயரோட லிட்டில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதமான அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து CSS3 டிரான்சிஷன்ஸ். அதாவது வந்து எப்படி ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணுறது. அதாவது வந்து ஒரு எலிமெண்ட்டை நம்ம ஹாவர் பண்ணுறப்ப அதோட டிசைன் மாறணும், அதோட பேக்ரவுண்ட் கலர் மாறணும் வித் டிரான்சிஷன் அப்படின்றதுனா எப்படி நமக்கு அந்த சீக்வன்ஸாக டிரான்ஸ்மிஷன் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவலாக இதுக்கும் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து ஹாவர் பண்ணால் நமக்கு வந்து க்ரீன் கலரில் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு CSS ரூல் எழுதுவோம். div:hover அப்படிங்கிறப்ப இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு
பிங்காக மாறணும் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ரூல் எழுதிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எப்போ நம்ம ஹோவர் பண்ணுறோமோ அதோட கலர் மாறணும். பட் இந்த இடத்துல என்ன மாறலை அப்படின்னா ஸோ அதோட எரர் பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன எரர்னா பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்ததுனால நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக பேக்ரவுண்ட் க்ரீன் கொடுக்கணும். ஏன்னா வந்து நார்மல் டிவிஷனில் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்ததுனால இங்கேயும் சேம் பேக்ரவுண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். நோ கலர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிங்க் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஹோவர் பண்ணுறப்ப என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பிங்க் கலர் கிடைக்குது. பட் வந்து இது எந்த ஒரு டிரான்சிஷனுமே இல்லாமல் தான் ஹோவர் பண்ணால் டக்குன்னு பிங்க் கலரில் மாறுது. ஸோ இது மாறாமல் நமக்கு வந்து டிசைனோட அதாவது வந்து அட்ராக்டிவ் அனிமேஷனோட மாறணும்னா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டிரான்சிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படின்னா இந்த டிவிஷன் நார்மலாக இருக்கிறப்ப அதோட வெப்கிட் டிரான்சிஷன் கோலன் ஆல் எத்தனை செகண்டுக்கு நம்ம டிரான்சிஷன் அக்கர் ஆகணும்னா 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ வந்து இந்த டிரான்சிஷன் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஈஸுங்கிற கமெண்ட் கொடுக்குறோம். தென் வந்து ஹோவர் பண்ணுறப்ப வெப்கிட் டிரான்சிஷன் ஆல் அதாவது 1 செகண்டுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு டிரான்சிஷன் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அதாவது ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அட்ராக்டிவான அந்த ஸ்டைல் கிடைக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வெப்கிட் டிரான்சிஷன் ஆல் 1s ஈஸுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் வந்துட்டு 2s அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் அழகாக காட்டுது. ஸோ இதுதான் வந்து வெப்கிட் டிரான்சிஷனோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த வெப்கிட் டிரான்சிஷனில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆல் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் 2s அப்படின்னா வந்து அந்த டிரான்சிஷன் டியூரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் ஈஸுங்கிறது எதுனா அது வந்து ஒரு அனிமேஷன் மெத்தட் எப்படி வந்து ஈஸியாக வந்து அந்த அனிமேஷன் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து வெப்கிட் டிரான்சிஷனில் வந்துட்டு மொத்தம் 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த 3 பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அனிமேட் பண்ண போகிறோம், எவ்வளோ டியூரேஷனில் அனிமேட் பண்ண போகிறோம், தென் என்ன மெத்தடில் வந்து அனிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து CSS டிரான்சிஷனில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து CSS3 கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து CSS3 கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கீ ஃப்ரேம் அனிமேஷன் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து alt webkit கீ ஃப்ரேம்ஸ் தென் நம்ம அனிமேஷனோட நேம் அதாவது வந்து மை அனிமேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். இப்போ வந்து அனிமேஷனோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அதாவது வந்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமேஷனோட 100% முடிகிறப்ப என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ இருக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதான் நம்ம எழுதின அனிமேஷன், அதாவது வந்து நான் ரைட் பண்ண அனிமேஷன்ஸ். இது எப்படி நம்ம இந்த பர்டிகுலர் டிவிஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்ம அனிமேஷன் நடத்த போகிறோம். ஸோ வந்து இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு வெப்கிட் அனிமேஷன்றது கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம அனிமேஷன் நேம் கொடுக்கணும், அதாவது வந்து மை அனிமேஷனுங்கிற ஒரு அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன் வந்து 1 செகண்ட் வந்து ரன் பண்ண விடுறோம். தென் வந்து ஆல்டர்னேட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், அதாவது வந்து அனிமேஷன் வந்து போயிட்டு வரணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்து அந்த அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமேஷன் நடந்துச்சு. ஸோ அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு ஒரு அனிமேஷன் நடந்துச்சு. ஸோ இது எப்படி கண்டினியூவாக நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டுக்கு அப்புறம் இன்ஃபைனைட் அப்படின்னு வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம்னா ஸோ இன்ஃபைனைட்டாக நமக்கு இந்த அனிமேஷன் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அனிமேஷன்ஸ் இன்ஃபைனைட் கொடுத்ததுனால இது லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணல, பட் வந்து பார்த்தோன்னா அனிமேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதனால அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து வெப்கிட் அனிமேஷனில் வந்துட்டு மொத்தம் 4 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து மை அனிமேஷன், அதாவது நம்ம அனிமேஷனோட நேமு, தென் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இந்த அனிமேஷன் ரன் ஆக போகுது, அதாவது வந்து 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் வந்து ஆல்டர்னேட் எதுக்குன்னா வந்து ஒரு டைம் அனிமேஷன் முடிஞ்சோடனே அது ரிவர்ஸில் நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆல்டர்னேட் கொடுக்குறோம். தென் வந்து இன்ஃபைனைட் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்டினியூஸாக அந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஃபைனைட். சப்போஸ் வந்து நமக்கு வந்து பர்டிகுலர் செகண்ட்ஸ் தான் நமக்கு இந்த அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னா 20 செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா 20 செகண்டுக்கு அப்புறம் இந்த அனிமேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதர்வைஸ் இப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த அனிமேஷன் வந்து 3 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த அனிமேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். 1 செகண்ட்,
ஸோ இந்த 3 செகண்ட்ஸில் வந்து இந்த அனிமேஷன் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம CSS3 பற்றி ஃபுல்லாக படித்தோம். அதாவது வந்து CSS3 எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, தென் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். தென் CSS3 பேக்ரவுண்ட்ஸில் வந்து எப்படி நம்ம கிராடியன்ட் அப்ளை பண்ணுறோம், பாக்ஸ் ஷேடோஸ் அப்ளை பண்ணுறோம், தென் பார்டர் ரேடியஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் CSS3 ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ஒரு ஷேப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் அந்த ரொட்டேட்லேயே வந்துட்டு ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய், ரொட்டேட் இசட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தென் CSS3ல வந்து டிரான்சிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்குது, 2 ஈவெண்ட்டுக்கு நடுவில் வந்து எவ்வளோ டைமிங்கில் அந்த டிரான்சிஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் ஃபைனலாக CSS3 அனிமேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு கீ ஃப்ரேம்ஸ் அனிமேஷன் எழுதுறது, அது வந்து 0% இருக்கிறப்ப என்ன கண்டிஷன், தென் 100% இருக்கிறப்ப என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைம் வந்துட்டு நம்ம CSS3 அனிமேஷன் நம்ம எழுதுறப்ப அந்த ப்ரிஃபிக்ஸை மறக்கவே கூடாது. அதாவது வந்துட்டு சப்போஸ் நம்ம எழுதுகிற அனிமேஷன் கூகுள் குரோமுக்கு இருந்துச்சுன்னா -WebKit அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி நேம், அப்படி இல்லை மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னா -MOZ-. சப்போஸ் வந்து நமக்கு ஆப்ரா மெனிக்கு எழுதுறோம்னா -O-. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதோட CSS3 அண்ட் CSS3 சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.